அரியகுளம் ஸ்ரீ சாரதா கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. திருநெல்வேலி ஸ்ரீ சாரதா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்விற்கு கல்லூரி செயலாளர் யத்தீஸ்வரி சரணப்பிரியாம்பா ஆலோசனையின்படி சுவாமி அபேதானந்தா மகாராஜ் தலைமையில் நடைபெற்றது. பொங்கல் விழாவினை யத்தீஸ்வரி தவப்பிரியாம்பா தொடங்கி வைத்தார். நிகழ்விற்கு சர்வ சமய கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். பரமசமய கோளரிநாத ஆதீன கர்த்தர் ஸ்ரீலஸ்ரீ புத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள், லிட்டில் பிளவர் கல்வி குழும சேர்மன் மரிய சூசை, தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி முதல்வர் அருட்தந்தை முனைவர் மரியதாஸ் அடிகளார், திருநெல்வேலி சந்திப்பு பெரிய பள்ளிவாசல் துணைத் தலைவர் ஜனாப் நாசீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன், தூத்துக்குடி மாவட்ட துணை ஆட்சியர் சொர்ணராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அருட்செல்வி, தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் கனகராஜ், தொழிலதிபர் வித்யாசேகர், ஆன்மீக செல்வர் அருணாச்சல காந்தி, சிவப்பிரகாச நற்பணி மன்ற துணை செயலாளர் முத்துசாமி, தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னை செழியன், நல்நூலகர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாதிதா இந்து கல்லூரி மேனாள் தமிழ் துறை தலைவர் கட்டளை கைலாசம், சைவ சபை செயலாளர் மலர்விழி அம்மாள், முனைவர் திருக்குறள் முருகன், ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர் தியாகராஜன், கவிஞர் வேதிகா, கவிஞர் சுப்பையா, ஜோதிடர் நடராஜன், பிரசன்ன ஜோதிடர், பெருமாள் கல்லூரி இயக்குனர் சந்திரசேகரன், கல்லூரி மேலாளர் ரமணகிரி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக சிவபூஜை, செல்வார் திருவாசக குழு பொறுப்பாளர் முத்தையா பிள்ளை, பாலசுப்பிரமணியன், சிவனுப்பிள்ளை ஆகியோர் அடங்கிய குழுக்களின் சார்பில் பஜனை சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கோபூஜை, கண்ணன் வழிபாடு நடைபெற்றது. நிறைவாக யத்தீஸ்வரி துர்கா பிரியாம்பா நன்றி கூறினார். யத்தீஸ்வரி முகுந்த பிரியாம்பா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். கல்லூரி நிர்வாகம், பேராசிரியர் பெருமக்கள் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தது.